என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி. You follow me. ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா, கிருபை பெரிதல்லோ. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலும் என்னோடு கூட யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 12ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம். நான் உங்களுக்கு 8வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பிலால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவீர்கள். நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தேவரீர் இந்த கசப்பான கீரை என்று சொல்லப்படுகிறதே, இவற்றை நாங்கள் எங்களுடைய ஆயத்தத்திற்கு நாங்கள் அதை ஆராய்ந்து பார்க்க இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் பாடின பாடலை கேட்டீர், துதித்த ஆராதனையிலே நீர் மகிழ்ந்தீர். இந்த நேரத்திலும் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசுவீராக. உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு தந்து எங்களை பலப்படுத்தும். கிருபையும் சமாதானமும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பஸ்கா எனப்பட்ட பண்டிகை குறித்து அல்லது ஆசரிப்பை பற்றி நாம் கவனித்து வருகிறோம். பஸ்கா என்றால் கடந்து போகுதல் என்று அர்த்தம். நம்முடைய தேவன் கடந்து போகிறவராய் இருக்கிறார். கடந்தவர், கடவுள் என்ற ஒரு வார்த்தை, எல்லாவற்றையும் கடந்தவர் நமக்குள் இருக்கிறார். இந்த கடந்தவர் என்ற ஆண்டவர் ஆபிரகாமை எபிரேயன் என்ற வார்த்தையிலே அழைத்து, எபிரேயன் என்று சொன்னால் கடந்தவன் என்ற அர்த்தம். தானும் கடந்தவர், தன்னை பின்பற்றி வருகிறவர்களும் கடந்தவர்களாய் வர வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு எபிரேயர் என்று பெயரிட்டது மாத்திரமல்ல, இந்த ஆபிரகாமினுடைய சந்ததி என்று சொல்லப்படுகின்ற இஸ்ரவேலர் எகிப்தில் இருக்கும் பொழுது நான் கடந்து போகிறேன் என்று சொல்லி கடந்து போகுதலை ஆசரிக்க பண்ணினவர். அவர் எப்படி எகிப்தை கடந்து போனாரோ அதே போல இஸ்ரவேலரையும் எகிப்து என்கின்ற அடிமைத்தனத்திலிருந்து கடக்க பண்ணி அவர்களை விடுதலையாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பஸ்காவை ஆசரித்த அந்த ராத்திரியிலே அவர் பிடிக்கப்பட்டு சிலுவையிலே அறையப்பட்டு மரணித்து உயிரோடு கூட எழுந்தார் என்று சொன்னால், இந்த பஸ்காவினுடைய ஆசரிப்பு ஒரு மரணத்திலிருந்து அவரை ஜெயமாய் உயிர்த்தெழுதலுக்குள்ளாய் கொண்டு வந்தது. இதை புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஏன் நமக்கு கொடுத்தார் என்று சொன்னால், நாமும் உலகத்தினுடைய பாவ மரணம் என்று சொல்லப்படுகின்ற, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்படுகிற உலகத்தினுடைய பாவ சாப மரண கட்டுகள் எல்லாவற்றிலிருந்தும் கடந்து ஜெயம் பெற வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இந்த பஸ்காவை நம்மை ஆசரிக்கும்படியாய் சொல்லியிருக்கிறார். அதை புதிய ஏற்பாட்டு காலத்திலே நாம் திருவிருந்து என்கின்ற ஒரு பெயரிலே மாதத்துக்கு ஒரு முறை நாம் ஆசரிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒருவர் இந்த உலகத்தினுடைய காரியத்தை கடந்து தேவனை அடைய வேண்டுமானால் அவர்கள் பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். அப்படி பஸ்காவை ஆசரிக்க வேண்டுமானால் அதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். ஒரு 7 விதமான ஆயத்தம் நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் ஒரு 7 விதமான ஆயத்தங்களை நாம் கவனிக்கும்படியாய் 6 காரியங்களை கடந்த நாளிலே நாம் கவனித்தோம். இந்த 7வது காரியத்தை கர்த்தருக்கு சித்தமானால் இன்றைக்கே நான் இந்த காரியத்தை நிறைவு செய்கிறேன். 7 காரியங்களை நாம் கவனிக்கிறோம். அதில் 7வதாய் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், கசப்பான கீரையோடு அதை புசிக்க கடவீர்கள். ஆண்டவர் முதலாவது சொன்னார், நீங்கள் ஒரு நாளை குறித்திருக்க வேண்டும். 2வது சொன்னார், ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். 3வது அந்த ஆட்டுக்குட்டியை அடிக்க வேண்டும். 4வது அதனுடைய இரத்தத்தை நீங்கள் நிலைக்கால் வாசல்களிலே பூச வேண்டும். 5வதாக நீங்கள் மாம்சத்தை நெருப்பிலே சுட்டு புசிக்க வேண்டும். 6வது புளிப்பில்லாத அப்பத்தை நீங்கள் ஆயத்தம் பண்ண வேண்டும். 7வது அதை கசப்பான கீரையோடு புசிக்க வேண்டும். இது எதை நமக்கு காட்டுகிறது என்று சொன்னால், கர்த்தருடைய நாளை பற்றின ஆயத்தம் நமக்கு வேண்டும். கர்த்தர் நம்மை எதற்காய் தெரிந்து கொண்டார் என்ற தெரிந்து கொள்ளுதலிலே நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருக்காக எந்த காரியத்திலும் நாம் நம்மை அர்ப்பணிக்கின்ற அர்ப்பணிப்பினுடைய வாழ்க்கையிலே நாம் இருக்க வேண்டும். ரத்தம் தெளித்தல் என்று சொல்லப்படுகிறது. சுத்திகரிப்பிற்கு அடையாளமாய் சுத்திகரிப்பினுடைய ஆயத்தம் நமக்கு வேண்டும்.
நீங்கள் நெருப்பிலே சுடப்பட்டு என்று சொன்னால் இந்த சரீரத்திலிருந்து நீக்கப்பட வேண்டியவைகளிலே நீக்கப்படுகிற ஆயத்தம் நமக்கு இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, புளிப்பில்லாத அப்பம் என்று கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். புளிப்பில்லாத அப்பம் என்று சொல்லும் பொழுது பாவமற்ற ஒரு சரீரமாய் தேவ சமூகத்திலே நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்று கடந்த வாரத்தோடு நாம் முடித்தோம். இன்றைக்கு கசப்பான கீரை என்பதை நாம் ஆரம்பிக்கலாமே. கசப்பான கீரையோடு கூட நீங்கள் புசிக்க வேண்டும். நீங்கள் இன்னைக்கு காலையில் இதை வாசிக்கும்போது யோசிச்சிருக்கீங்களா, ஏன் ஆண்டவர் கசப்பான கீரையோடு? கவனிங்க, நான் முதலாவது வழக்கமாய் கவனிப்பதை போல எழுத்தின் பிரகாரமாக இது ஏன் என்பதை பார்ப்போம். பின்பு இது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் எப்படி நிறைவேறினது என்று பார்ப்போம். மூன்றாவது, இதிலே நாம் எப்படி ஆயத்தப்பட வேண்டும் என்கின்ற ஆயத்தத்தையும் நாம் பார்க்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கசப்பான கீரை என்று சொல்லப்படுகிறது. நான் இதை ஒரு சில வேத ஆராய்ச்சி செய்கிறவர்கள், எபிரேயு புத்தகத்தை எபிரேயு பாஷையிலே வேதத்தை வாசிக்கிறவர்கள், சில ரபிமார்கள் என்று சொல்லப்படுகிறவர்களிடத்திலும் நான் அதை சற்று இதில் ஏதாகிலும் நமக்கு கிடைக்குமா என்று நான் அவரிடத்தில் கேட்டேன். ஏன் இந்த கசப்பான கீரையோட ஆண்டவர் புசிக்க சொல்கிறாரு? ஒருத்தருமே எனக்கு பதில் சொல்லலை. ஒருத்தருமே ஓ அப்படியா, அதை யோசிக்கணும், நம்ம அது என்னதுன்னு பார்க்கணும் அப்படின்னா நான் இந்த வாரம் செய்தி கொடுக்குறேன். வேறு என்ன பண்ணுறது? ஏதாயிலும் ஐடியா கிடைக்குமா? யாராயிலும் எழுத்தின் பிரகாரமான அர்த்தம் கிடைக்குமா? ஒன்றும் கிடைக்கல. பட் ஆனால் நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது இந்த கசப்பான கீரையை பற்றின சில காரியங்களை நான் வாசித்தேன். இங்கிலீஷில் அதற்கு சாலட் என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது. சாலட் என்ற ஒரு வார்த்தை. சாலட் அப்படின்னு சொன்னால் எப்படி எடுக்கலாம்? என்னன்னு சொல்லலாம்? நம்ம பாஷையில் சட்னி அப்படின்னு வச்சுக்கிடுங்க, அவ்வளோதான். சாலடுன்னு சொன்னால் ஃப்ரூட் சாலட் நம்ம ஞாபகம் பண்ண இல்லைங்களா? எல்லாம் மொத்தமாக சேர்த்து அந்த எல்லாவற்றையும் மொத்தமாக சேர்த்து கொடுக்குற ஒரு கலப்படத்திற்கு சாலட் அப்படின்ற ஒரு வார்த்தை இங்கிலீஷில் யூஸ் பண்ணுறது. இந்த இடத்துல அதுக்கு என்ன வார்த்தை சரியாக வரும்? சட்னி அப்படின்னா புளிச்சக்கீரை சட்னின்னு ஒன்று இருக்குது தெரியுங்களா? புதினா சட்னின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? இதெல்லாம் ஹெர்ப்ஸ், இங்கிலீஷில் பிட்டர் ஹெர்ப்ஸ் என்று வருது, ஹெர்ப்ஸில் வருது. இதே போல ஆண்டவர் அவர்களுக்கு ஒன்றை சொல்லி இருக்கிறார். அதற்கு கசப்பான கீரை என்ற வார்த்தை மாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதே ஒழிய அதனுடைய முழு அர்த்தம் நமக்கு வேதத்திலே கொடுக்கப்படவில்லை. ஆனால் ஒரு புத்தகத்திலே நான் அதை வாசிக்கும் பொழுது இவைகளா இருக்கலாம் என்று சொல்லி இருக்கலாம் என்ற ஒரு வார்த்தை வருகிறது. என்னவென்று சொன்னால், இந்த கீரை என்பதற்கு லட்யூஸ் என்ற ஒரு வார்த்தை இங்கிலீஷ்லையும் ஸ்பினிச் என்ற ஒரு வார்த்தையும் உபயோகப்படுத்தப்படுகிறது. LETTUCE இந்த வார்த்தையும் ஸ்பினிச் SPINACH ஸ்பினிச் என்ற வார்த்தையும் உபயோகப்படுத்தப்படுகிறது. இந்த கீரை என்று சொல்லப்படுவதை நான் உங்களுக்கு ஒரு சட்னி அப்படின்ற வார்த்தையில் யூஸ் பண்ணுறேன். தேங்காய் சட்னி, புதினா சட்னி அப்படின்ற மாதிரி வைத்துக்கொள்வது. இது ஒரு சில கலவைகளை கொண்ட ஒரு சாஸ் இருக்கிறது. எப்படி என்று சொன்னால் ஒரு 3 காரியங்கள் அதில் சொல்லப்படுகிறது. ஒன்று ஹார்ஸ் ரேடிஷ் என்று இங்கிலீஷில் சொல்லப்படும். ஹார்ஸ் ரேடிஷ், அதை தமிழில் குதிரைவாலி அப்படின்னு வரும். குதிரைவாலி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை மனசில் வச்சுக்கோங்க, நான் பின்பாக நான் சொல்லுவேன். இரண்டாவது பீட்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லலாம். பீட்ஸ் அப்படின்னா பீட்ரூட் இருக்கு இல்லைங்களா? பீட்ரூட்டு, அதை மனசில் வச்சுக்கோங்க. மூன்றாவது ரொமைன் கீரை என்று சொல்லப்படுகிறது. ரொமைன் லட்யூஸ் என்ற வார்த்தை வருகிறது. ROMAINE ரொமைன் என்ற ஒரு வார்த்தை வருகிறது. அதுக்கு ரொமைன் கீரை அப்படின்னு தான் அது தமிழையும் சொல்லுகிறது. ரொமைன் கீரை தான் வருகிறது. இது 3ஐயும் நம்ம இந்திய மொழிபெயர்ப்பின்படியாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால், ஹார்ஸ் ரேடிஷ் என்று சொல்லப்படுகிறது முள்ளங்கி இருக்குது தெரியுங்களா? முள்ளங்கியினுடைய வகையை சார்ந்த ஒன்று. முள்ளங்கியினுடைய வகையை சார்ந்தது, முள்ளங்கியினுடைய குடும்பம் என்று சொல்வார். அந்த குடும்பத்தை சார்ந்து வருகிறது முள்ளங்கி. அதுக்கப்புறம் வேற என்ன, கேரட்டு, இதெல்லாம் ஒரே குடும்பத்தை சார்ந்தது. அதுக்குள்ளே அநேக வகைகள் உண்டு, சரிங்களா? அந்த மாதிரி முள்ளங்கி வகையை சார்ந்த ஒன்று. அது எதுன்னு கரெக்டாக நமக்கு தெரியாது, அந்த குடும்பத்தை சார்ந்த ஒன்று. இரண்டாவது பீட்ரூட் இருக்கு இல்லைங்களா? நம்ம ஊரில் பீட்ரூட் வாங்குறதுல சோப்பாக இருக்குல்ல, இந்த பீட்ரூட் குடும்பத்தை சேர்ந்த ஒரு வகை. அதே போல் ரொமைன் கீரை அப்படின்னு சொன்னால் நம்ம நாட்டில் யூஸ் பண்ணுற கோஸ் இருக்குது தெரியுங்களா? இந்த கோஸினுடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு தாவர வகை. அப்போ
உங்கள் மனசில் நீங்கள் எப்படி யோசிக்கணும்னா நம்ம இப்படி தான் யோசிக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. பீட்ரூட்டு, முள்ளங்கி, கோசு, இந்த வேர் தன்மை உடையதை ஒன்றாய் கலந்து ஒரு சட்னியாக உருவாக்குறாங்க பாருங்க. அதை தான் இந்த இடத்துல கசப்பான கீரை என்று சொல்லப்படுது. இந்த வேர் தன்மைகளிலே சொல்லப்படுகிற இந்த குடும்பத்தினுடைய வகையை சார்ந்திருக்கிறவைகள் கசப்பு தன்மை அதிலே உடையதாக இருக்கிறபடியினாலே அந்த கசப்பான என்ற ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல பிட்டர் ஹெர்ப்ஸ், HERBS ஹெர்ப்ஸ், செடி வகைகள் தாவர வகைகளில் வருகிறது. அப்படி அந்த தாவர வகைகளில் வருகிறது, இந்த 3 குடும்பத்தை சார்ந்து வருகிறது என்பதை இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்தபடினாலே கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இதை ஏன் ஆண்டவர் ஒரு சந்தோஷமான ஒரு நாள் என்று வைத்துக் கொள்வோமே. இஸ்ரவேலருக்கு தேவன் கடந்து போகிற ஒரு நாள். அந்த நாளிலே ஏன் ஆண்டவர் இந்த கசப்பான ஒன்றை கொடுக்கிறார்? நீ மாம்சத்தை புசி கறி சாப்பிடுன்னு சொல்ல சந்தோஷமா தான் இருக்குது. புளிப்பில்லாத அப்போன்னு சொல்லும் பொழுது அதுவும் சந்தோஷமா தான் இருக்குது. ஆனால் அதனோடு கூட கசப்பான ஒரு கீரை என்கின்ற ஏன் இந்த கசப்பு தன்மையை ஆண்டவர் கொடுக்கிறார் என்று சொன்னால் 2-3 காரணங்கள் எழுத்து பிரகாரமாக சொல்லப்படுகிறது. இந்த 3 வகைகள் தாவர வகைகளை சார்ந்தவைகளும் முதலாவது நல்ல ஜீரண சக்தியை கொடுக்கிறது. எதை சாப்பிடுகிறோமோ ஜீரண சக்தி. அப்படின்னா 40 வருஷம் இவர்கள் பிரயாணம் பண்ணணும். இந்த 40 வருஷத்துல இவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஜீரண சக்தி இருக்கணும். யாருமே நெஞ்சு அடைச்சி நெஞ்சு வலி வந்து உடம்பு பலவீனப்பட்டு போயிடக்கூடாது என்பதற்காக நல்ல ஜீரணம். நீங்க எந்த டாக்டர் கிட்ட போய் உடம்பு சரியில்லை, வயிறு பிரச்சனை, இருதய பிரச்சனை, எந்த பிரச்சனை சொன்னாலும் 2 கேள்வி கேட்பாங்க. ஒன்று, நீங்க சாப்பிட்றதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக ஜீரணமாகுதான்னு கேட்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஒரு மனுஷனுக்கு ஜீரண சக்தி குறைவுபடும் பொழுது, அஜீரணம் என்று வரும் பொழுது ஏதோ ஒரு வியாதி உள்ளே ஆரம்பிக்கிறது என்று அர்த்தம். அப்ப அந்த ஜீரண சக்தியை சரி செய்து விடுவோம் என்று சொன்னால் நமக்கு வியாதி என்பது, இந்த ஜீரண கோளாறு வந்த உடனே நமக்கு வயிற்றுல கோளாறு வரும். அதற்கு பின்பு வியாதிகள், வயிற்றுக்குள்ளே சில வியாதிக்குரிய காரியங்கள் எல்லாம் வருகிறது. தேவன் அவர்களுக்கு நல்ல ஜீரண சக்தி இருக்கணுன்றதுக்காக அவங்க வனாந்திரத்தில் போகிறாங்க, நெருப்பில் சுட்டு தான் சாப்பிட்றாங்க, அது சரியாக ஜீரணமாகணும் அப்படின்றதுக்காக அவர்களுக்கு தேவன் இதை முதலாவது கொடுத்திருப்பார் என்பது எழுத்தின் பிரகாரமான ஒரு உண்மை. இரண்டாவதாக, இந்த தாவர வகை கீரைகளிலே அதிகமாய் நீர் சத்துக்கள் உண்டு. நீர் சத்து உள்ள தாவர வகைகள். ஏன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் கோஸ் எடுத்தாலும் சரி, முள்ளங்கி எடுத்தாலும், இது எல்லாமே நீர் சத்து நம்மளோட உடம்புக்கு கொடுக்குறது. ஏன் நீர் சத்துனா, வனாந்திர வழியாக இவர்கள் போகிறார்கள் அல்லவா? அப்போ வனாந்திர வழியாக நடக்கும் பொழுது இவர்கள் சரீரத்தில் இருக்கிற நீர் குறைந்து விடக்கூடாது என்பதற்காக, இந்த நீர் சத்து அவர்களுக்குள்ளே இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் ஒருவேளை இவைகளை நீங்கள் புசிக்கலாம் என்று கொடுத்திருக்கலாம். மூன்றாவது, இதில் அதிகமாக நார் சத்து உள்ளதாம். நார் சத்து முள்ளங்கிலாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நார் சத்து சார்ந்தவைகள் தான். கோஸ் எடுத்தீங்கன்னா நார் சத்து சார்ந்தவை தான். நார் சத்துக்கள், ஃபைபர் கண்டென்ட் இதில் அதிகமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு தெரிஞ்சு நான் நினைக்கிறேன், நம்ம சர்ச்சில் என்னையும் சேர்த்து சொல்கிறேன், யார் யாருக்கெல்லாம் சுகர் வியாதி இருக்குதோ அவங்கெல்லாம் ஒழுங்காக திருவிழந்து எடுத்தாலே போதும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ஆவிக்குரிய ரீதியில் இதெல்லாம் அதுக்குள்ளே அடங்கிடுது இல்லை. ஆமேன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம ஆவிக்குரிய காரியத்திற்குள்ளே வருவோம். இதை ஏன் ஆண்டவர் இவர்களுக்கு கொடுத்தார்? இவர்களுக்கு இதை நீங்கள் ஆசரிக்க வேண்டும் என்று ஏன் இந்த கசப்பு தன்மையை கொடுத்தார் என்று சொன்னால், ஒவ்வொரு முறையும் அவர்கள் வழியிலும் சரி, அவர்கள் தங்களுடைய சொந்த தேசத்தை அடைந்து இந்த பஸ்காவை புசிக்கும் பொழுதெல்லாம் இந்த கசப்பான கீரை, நம்ம வீட்டில் பிள்ளைகளோடு உட்கார்ந்து பஸ்காவை ஆசரிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த எழுத்தின் பிரகாரமாக இருக்கிற பழைய பாட்டு காலத்து பஸ்கா அப்படின்னு வைத்துக் கொள்ளுங்களேன். இப்போ நம்ம அப்பத்தை கொண்டு வந்து வச்சுட்டாங்க அம்மா, அடுத்தது அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து வச்சுட்டாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ண, கீரையை கொண்டு வந்து கசப்பான கீரை. சரிங்களா? நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க கரெக்டாக கேட்பாங்க, இது சரி இது சரி, இது எதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. இது எதுக்குன்னு பிள்ளைங்க கேட்கும் பொழுது நாம் அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டுமாம். என்னவென்றால், நாங்கள் எகிப்திலே மிகுந்த கசப்பான வாழ்க்கையை நாங்கள் அனுபவித்தோம். எங்கள் கசப்பான வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்து இந்த ஆட்டுக்குட்டியாகிய ஜீவபலியாய் தம்மை ஒப்பு கொடுத்ததினாலே
எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பாவத்திலும் சாபத்திலும் அழுக்கிலும் கிடந்த எங்களை இந்த புளிப்பில்லாத அப்பத்தை போல பரிசுத்தப்படுத்தினார் என்று சொல்லி பிள்ளைகளுக்கு அடையாளம் காட்டுவதற்காக தான் ஆண்டவர் அதை செய்ய சொல்லுகிறார். அல்லேலூயா. அடையாளத்திற்காய் சொல்லுவதை நான் நேரடியாக சொல்லுகிறேன். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கசப்பான அனுபவங்களை கடந்து வந்ததை மறந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த கசப்பிலிருந்து தேவன் தம்மை நமக்காய் ஒப்பு கொடுத்து எப்படி விடுவித்தார் என்பதையும், விடுவிக்கப்பட்ட நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு அசுத்தத்திலிருந்து நான் சுத்தமானேன் என்பதற்காக தான் இந்த முழு பஸ்காவையும் ஆசரிக்கும்படியாய் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா இந்த கசப்பான கீரைனா என்ன தெரியுங்களா? நீங்கள் உங்கள் பிள்ளைகிட்ட சொல்லுங்கள், சொல்லி பாருங்களேன். ஒரு காலத்தில் நான் அப்படின்னு எடுங்களேன் ஆரம்பிச்சிட்டாரான், எப்போ பார்த்தாலும் இதே சொல்லிட்டு கிடப்பாரு, இதையே சொல்லிட்டு கிடப்பார். இதையே சொல்லுங்கள் பிள்ளைகளுக்கு. ஏன் அப்படின்னா, நீங்கள் கடந்து வந்த பாதை அவர்கள் அறியாமல் உங்களை கடக்க பண்ணின தேவனை அவர்கள் அறிய முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் யோசிச்சு பாருங்க, எத்தனையோ கசப்பான அனுபவங்களை நம்ம கடந்து வந்திருக்கோம்ல. இன்றைக்கி கூட நிறைய கசப்பான அனுபவத்தில் இருக்கோம்ல. சில நேரங்களில் சில இடத்துக்கு நம்ம போகவே மாட்டோம். ஏன் அப்படின்னா, அங்கே போனால் ஏதாயிலும் கேட்பாங்க, நமக்கு அது வந்து கஷ்டமாக இருக்கும். அந்த கசப்பு தன்மையை போல் நம்முடைய இருதயத்தில் ஒரு வேதனை உண்டாக்குன்றதுனால இன்றைக்கும் அப்படிப்பட்ட வேதனைக்குள்ளே நாம் கடந்து போகிறோம். எனக்கு விசுவாசத்தோடு சொல்கிறேன், நீங்கள் தேவ சமூகத்தில் திருவிருந்து எடுக்கும்பொழுது விசுவாசத்தோடு எடுங்க. உங்களுடைய கசப்பை ஆண்டவர் மதுரமாய் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கசப்பான வாழ்க்கையினுடைய காரியத்தை பிறக்க போகிற பிள்ளைகளுக்கு, பிறந்த பிள்ளைகளுக்கு, பிறந்து வளர்ந்த பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக நம்ம சம்பாதிச்சு அவளை காப்பாற்றுறோம், நல்லது. நீங்கள் சம்பாதித்து எவ்வளவு நல்ல வாழ்க்கை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்தாலும் நீங்கள் எந்த கசப்பை கடந்து வந்தீர்கள் என்பதை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது தான் நீங்கள் தேவனை பற்றின அறிவை அவர்களுக்கு கொடுக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் யோசிக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையிலே நான் சிறு வயதிலிருந்து வளர்ந்து வரும் பொழுது ஒவ்வொரு பாதையிலும் கர்த்தர் எங்களை எப்படி நடத்தினார் என்பதை நாங்கள் வாசிக்கிறோம், நாங்கள் தியானிக்கிறோம், எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம். அதே நேரத்தில் பிள்ளைகள் சில நேரங்களிலே, சில சூழ்நிலைகளிலே, இக்கட்டுகளிலே, கஷ்டங்களிலே போகும் பொழுது இதே போல கஷ்டத்திலே நாங்களும் சென்றிருக்கிறோம், எங்களை கர்த்தர் வழி நடத்தினார் என்கிற ஒரு சாட்சியை பிள்ளைகளிடத்தில் சொல்லும் பொழுதுதான் நம்மை நடத்தின கர்த்தரை அவர்களும் அறிவார்கள், நம்மை நடத்தினவர் அவர்களையும் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினாலே கர்த்தர் உங்களை நடத்தின பாதைகளை நீங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், கண்டிப்பாக சொல்லுங்கள். அவங்க ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இந்த காரியத்தில் எப்படி நடத்தினார் என்கின்ற ஒரு சாட்சியை சொல்லாமல் பிள்ளைகளை தேவனுடைய சமூகத்துக்கு நம்ம கொண்டு வர முடியாது. நீங்கள் உலகத்தில் இருக்கிற பிளானெல்லாம் போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணுவோம், இவரை கன்சல்ட் பண்ணுவோம், அவரை கன்சல்ட் பண்ணுவோம், எல்லாம் கன்சல்ட் பண்ணிக்கோங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதலாவது அந்த கன்சல்டேஷனுக்கு முன்பாக ஒரு கான்சன்ட்ரேஷன் அவர்களுக்கு கொடுங்க. ஆண்டவரை பற்றி கன்சல்டேஷன் அப்புறம் பண்ணுங்க. பிள்ளைகள் தேவன் பக்கம் திருமணன்ற ஒரு கான்சன்ட்ரேஷன் உண்டாக்குவது நம்முடைய கரத்திலே தேவன் நம்மை வழி நடத்தின பாதைகளிலே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய கசப்பான அனுபவமாய் சொல்லப்படுகின்ற, நீங்கள் யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்தை வாசிப்பீர்களானால் 10-11 வசனத்திலே இந்த இஸ்ரவேலர்கள் பெருகுகிறார்கள் என்று சொல்லி அவர்களை எப்படியாயிலும் அந்த பெருக்கத்தை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு விரோதமாய் ஒரு உபாயம் பண்ணினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உபாயம் பண்ணினார்களாம். ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் கொன்று போடும்படியாய் கொன்று போட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒரு கசப்பான பிறந்த ஆம்பளை பிள்ளையை ஒருத்தர் கொண்டு போடுறாங்கன்னா, உங்கள் கண்ணுக்கு முன்னாலே கொண்டு போகிறாங்கன்னா, ஏன் கொண்டு போகிறாங்க, எதுக்கு கொண்டு போய், எந்த அதிகாரத்தில் செய்கிறாங்க, இது என்னுடையது என்று கூட கேட்க முடியாத ஒரு கசப்பான அனுபவம். ஆண் பிள்ளைகளை பெற்றாலே அது ஒரு சாபமாய் மாறக்கூடிய ஒரு இடத்துல இருந்தார்கள். 13வது வசனம் சொல்லுகிறது, கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். 14வது வசனம் சொல்லுகிறது, அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். 16வது வசனம் சொல்லுகிறது, எல்லா ஆண் பிள்ளைகளையும் அவர்கள் கொன்று போட்டார்கள். இந்த கசப்பான அனுபவத்திலிருந்து தேவன் எங்களை விடுவித்தார் என்பதை அடையாளப்படுத்துவதற்காக தான் இந்த கசப்பான கீரை என்று சொல்லி கீரையை பற்றி சொல்லப்படுகின்றது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லுகிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கசப்பை அவர் ஏற்றுக்கொண்டு
அந்த பாதையை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்பதை நான் பின்பாக சொல்லுகிறேன். ஆனால் இந்த கசப்பான கீரை நமக்கு எதை நினைவுபடுத்துகிறது என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தேவன் நம்ம எப்படி நடத்தினார் என்கின்ற ஒரு கசப்பான அனுபவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டதினுடைய அடையாளமாக தான் இந்த கீரையை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு அடையாளமாய் வைத்திருக்கிறார். நான் ஒரு 3 காரியங்களை வேகமாய் சொல்லுகிறேன். முதலாவது, இந்த கீரை எதற்காக நமக்கு முன்பாக அடையாளப்படுத்துகிறது, அல்லது இந்த கீரை என்று சொல்லப்படுவது இந்த கடந்து போகுதலுக்கு இது எப்படி நமக்கு ஒரு ஆயத்தமாய் வருகிறது என்று சொன்னால், இந்த கசப்பான கீரை 3 காரியங்களை சொல்லுகிறது. ஒன்று, நீங்கள் தேவனுடைய நடத்துதலை மனதார நினைக்க வேண்டும் என்பதற்காக. You should remember yourself how much that God had lead you. உங்களை தேவன் எப்படி நடத்தினார் என்பதை நீங்கள் மனதார நினைவு கூற வேண்டும். Remember yourself. இரண்டாவது, நீங்கள் மனம் திரும்பி நடக்க வேண்டும். முதலாவது மனதார நடக்க வேண்டும். நீங்கள் இரண்டாவது மனம் திரும்பி நடக்க வேண்டும். repent yourself. மூன்றாவது, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே மறு நிறைவை பெறுவோம் என்ற ஒரு விசுவாசம் அல்லது மறு நிறைவை நீங்கள் அடைய வேண்டும் என்கின்ற அடையாளத்திற்காக தான் இவைகள் கொடுக்கப்படுகிறது. நான் தலைப்பை மாத்திரம் சொல்லுகிறேன். மனதார நினைவு கொள்ள வேண்டும். remember yourself. மனம் திரும்பி நடந்து கொள்ள வேண்டும். repent yourself. மன நிறைவு பெற்றுக்கொள்ள வேண்டும். restore yourself. நான் வேகமாய் இது ஒவ்வொன்றாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் இங்கும் அங்கும் கொஞ்சம் திரும்பாமல் நல்லா கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா, கொஞ்சம் கண்ணை மூடாமல் மேலே பார்க்குறேன் கீழே பார்க்குறேன்னு எங்கேயும் பார்க்காம முக்காடை ஃபுல்லாக கீழே போட்டுட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு தூங்கிடாமல் நீ கவனிச்சிங்கன்னா வேகமாக முடிச்சிடுவேன். இல்லைனா ஒரே ஒரு பாயிண்டோடு நிறுத்திடுவேன். சரிங்களா? போன வாரம் ரொம்ப நல்லா கவனிச்சிங்க. 3 பாயிண்ட் அடித்து தள்ளிட்டு ஓடிட்டேன். கடன்னு ஓடுனேன். எனக்கே நிறைவாக இருந்தது. அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு 3 பாயிண்ட்டு மன நிறைவோடு சொல்ல நிறைய வசனங்கள் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. ஆகையினால ஒரு மணி நேரம் நல்லா ஆண்டோட வசனத்தை கவனித்து அதை பெற்றுக்கொண்டு கிருபையோடு கூட நம்ம கடந்து செல்லலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது, யூ ஹாவ் டு ரிமெம்பர் yourself. மனதார நீங்கள் நினைவு கூற வேண்டும். என்ன நினைவு கூற வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் கசப்பான வாழ்க்கையிலே ஒரு காலத்தில் இருந்தோம். எங்கள் கசப்பை ஆண்டவர் மதுரமாய் மாற்றினார் என்று சொல்லி நீங்கள் மனதார நினைவு கூறுகிற ஒரு நினைவு கூறுதல் உங்களுக்கு இருக்க வேண்டும். நான் இந்த நினைவு கூறுதலை பற்றி வாசிக்கும் பொழுது ஒரு 2 காரியங்களை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். அதில் முதலாவது ஒரு காரியத்திற்குள்ளே நாம் போகலாமே. நீங்கள் லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், நீங்கள் மனதார நினைவு கூற வேண்டிய ஒரு காரியம் உண்டு. இந்த நினைவு கூறுதலை நீங்கள் சரியாய் செய்ய வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இந்த லேவியராகமத்திலே ஒரு காரியத்தை சொல்கிறார். வாசிங்க. யாதொரு அந்நியன் உங்கள் தேசத்தில் உங்களோடே தங்கினால் அவனை சிறுமைப்படுத்த வேண்டாம். உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற அந்நியனை சுதேசி போல எண்ணி நீங்கள் உங்களில் அன்பு கூறுகிறது போல அவனிலும் அன்பு கூறுவீர்களாக. நீங்களும் எகிப்து தேசத்திலே அந்நியராய் இருந்தீர்களே. கவனிங்க. நீங்கள் உங்கள் நடுவே இருக்கிற அந்நியரை, நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற மற்ற அந்நியர்கள், இஸ்ரவேலர் வெளியிலே வரும் பொழுது அநேக அந்நியர்களும் அவர்களோடு கூட வந்தார்களாம். அப்படி அவர்களோடு கூட வந்த அந்நியர்கள் அப்படின்னு சொல்லப்படுற அநேக கூட்டங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும் பொழுது அவங்களோட வந்துட்டாங்க. கூடவே அவங்களாம் அந்நியர்களாக கூடவே இருக்கிறாங்க. இப்போ இந்த அந்நியர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறவரில் யாராகிலும் ஒரு கூட்டத்தை ஞாபகம் வந்தால் சொல்லுங்கள் பார்க்கலாம். இவங்க எகிப்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னா எகிப்துக்கு வந்தவர்கள் வந்து 70 பேர் தான் இருக்குது. வேறு யாரும் அவங்களோட வரல. சரிங்களா? நான் உங்களுக்கு அதாவது நீங்கள் நல்ல கொஸ்டின் கேட்டீங்க, நீங்கள் தெளிவுபடுத்திக்கலாம். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். எகிப்திலிருந்து, அதாவது கானான் தேசத்திலேருந்து யாக்கோவோடு கூட வந்த பிள்ளைகள் அப்படின்னு சொன்னால் 70 பேர் அப்படின்னு இருக்குது. இன்னொரு இடத்துல 76 இருக்குது. சரி, அதெல்லாம் அதுக்குள்ளே வேண்டாம், போக வேண்டாம். 70 அப்படின்னா பிள்ளைங்க மாத்திரம் தான் போனாங்கன்னு இருக்குது. ஆனால் வெளியில் வரும்பொழுது சில அந்நியர்களும் வராங்க. அப்படின்னா எகிப்துக்குள்ளே இருந்த சிலர் அந்நியர் வந்திருக்கிறாங்க. சரிங்களா? எகிப்தில் இருந்தவங்க இவங்களுடைய வாழ்க்கை, இவங்களுடைய நடைமுறை, இவங்களுடைய ஆண்டவரெல்லாம் பார்த்து ஒரு ஆண்டவர் பெரிய விடுதலை உண்டாக்கும் போது அந்த வாதைகள்லாம் பார்க்கும் பொழுது
அடடா இவர் தான் உண்மையான தேவன் போல இருக்குதுன்னு நினைச்சு ஒரு சிலர் எல்லாம் அவர்களோட கூட அந்நியர்கள் வந்தார்களாம். அந்த அந்நியர் கூட்டத்தில் யாராகிலும் ஒரு கூட்டம், சரி நிறைய கூட்டங்களை பின்காலத்தில் சொல்லப்படுகிறது சரிங்களா. அதில் ஒன்னே ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன், சொன்ன உடனே இவங்களா அப்படின்ட்டு உங்களுக்கு டக்குன்னு அது ரேகாபியர் அப்படின்னு ஒருத்தரை படிக்கிறீங்க சரிங்களா. அப்படியே மனசுக்குள்ளேயே இருந்து அங்கேருந்து இப்படி மேலே வந்து இந்த தொண்டை வரைக்கும் வந்துட்டு எங்கடா வாய் வழியாக சொன்னால் தப்பாயிருமோன்ட்டு நின்றுச்சு. நீங்கள் எது தப்பாயிருமோன்னு நினச்சிக்கலாம், அதான் கரெக்டு. ரேகாபியர். இந்த ரேகாபியரை பற்றி நீங்கள் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 35ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கணும் சரிங்களா. உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக பேசுகிறதுனால இன்றைக்கி ஓடும் போல இருக்குது, கவனிச்சுக்காங்க. இந்த ரேகாபியரை ஒரு நாள் ஆண்டவர் சொல்கிறார் எரேமியா கிட்ட, அவங்கள கூப்பிட்டு கர்த்தருடைய ஆலயம் இருக்குதுல்ல, அங்கே சில ரூம்ஸ் இருக்கும், இந்த ரூம்ஸுக்குள்ளே என்ன பண்ணு, அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு நீ என்ன பண்ணு, திராட்சை ரசம். ஆண்டவர் சொன்ன உடனே அவங்களை கனப்படுத்தணுன்றதுக்காக எரேமியா அவர்களை அழைத்து ஆண்டவருடைய ஆலயத்தில் ஒரு ரூமில் உட்கார வச்சு அவர்களுக்கு திராட்சை ரசத்துக்கு முன்னால் வச்சு நீங்கள் குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் திராட்சை ரசத்தை குடிப்பதில்லை, புசிப்பதில்லை. ஆண்டவர் தான் சொன்னார்ப்பா, ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ளே இருக்கிற ஒரு ரூம் பா இது, ஆண்டவர் சொல்லி தான் செய்கிறேன் அப்படின்னு. உடனே அவங்க சொன்னாங்களாம், உங்கள் ஆண்டவர் உங்ககிட்ட கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு, ஆனால் எங்கள் தகப்பன் நீ அதை குடிக்காதன்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்றத ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன் சரிங்களா, ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன். அது ஒரு பெரிய நல்ல சப்ஜெக்ட். அது இந்த எகிப்தில் இருந்து இவங்க வெளியில் வரும் பொழுது, எகிப்தில் இவர்களுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னால், ரதங்கள் செய்கிறாங்க. ரதங்கள் இருக்கு இல்லைங்களா, குதிரையை வச்சு ரதம் போது பாருங்கள், 3 குதிரைகள் 4 குதிரை அந்த மாதிரி இருக்கிறதுல ரதங்கள், சேரியட் என்று சொல்வார்கள். இந்த ரதங்களிலே சக்கரம் வருது இல்லைங்களா, அந்த சக்கரத்தினுடைய நடுவில் ஒரு சக்கரம் இருக்கும், நடுவில் ஒன்று இருக்கும். இந்த நடுவில் இருக்கிற அந்த உருளைகளையும் அதில் லாக் பண்ணுறோம் பாருங்க, அந்த லாக்கம் செய்ய வேண்டிய வேலை யாருடையதுன்னா எகிப்திலே இருக்கிற இந்த ரேகாபியருடைய வேலை. இந்த ரேகாபியர் வந்து இந்த வேலையை செய்கிறபடினாலே அவருடைய தகப்பன் அவர்களுக்கு சொன்னாராம், இங்கே பாருப்பா, இங்கே பாருங்க, நம்ம எகிப்தில் இருக்கோம், எகிப்திலேருந்து இஸ்ரவேல் ஜனங்களை பின்பற்றி நம்ம போகிறோம், வனாந்திரத்தில் போனாலும் சரி எங்கே போனாலும் சரி உண்மையுள்ள தேவனை நம்ம அறிந்து கொண்டோம் இல்லையா, அந்த உண்மையுள்ள தேவனை ஒழுங்காக கடைசி வரைக்கும் பின்பற்றி அவருடைய நன்மையை நம்ம அடையணுன்றதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் திராட்சை ரசத்தை குடிச்சிடாதீங்க. ஏன் குடிச்சிடாதீங்க அப்படின்னு சொன்னால், ஏன் இதை செய்யாதீங்க, இஸ்ரவேலரே குடிக்கிறாங்க அந்த காலத்தில், இஸ்ரவேலரே திராட்சை ரசத்தை கொடுக்குறாங்க குடிங்கன்ட்டு, ஆனால் அவங்க குடித்தாலும் பரவாயில்ல நீ குடிக்காதப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் இப்படி சொன்னார்னா, உங்களுக்கு ஒரு நல்ல தொழிலை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரு, குதிரைகளுடைய உருளைகளை செய்கிற வேலை, ரதங்களுடைய உருளைகளை செய்கிற வேலை. இந்த உருளைகளை செய்யும் பொழுது அதனுடைய சர்க்கிள் கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் ரதம் கரெக்டாக ஓடும். நீங்கள் சைக்கிளில் இருக்கிற வீலில் ஒரு பக்கம் ஏதாகிலும் ஒரு இடத்துல அந்த டயர் அப்படியே கொஞ்சம் வீங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வண்டி ஓடும் போது தடங்கு 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 நடிக்குமா, அப்போது அது வண்டி தூக்கி போடும். ஒரு சில வேகம் வந்த உடனே அப்படியே வாரி போட்டுரும் அது. ஆகையினாலே இந்த உருளைகளை செய்வது கவனத்தோடு செய்யணும். நீ இந்த கவனத்தை சிதறடிச்சிடக்கூடாது. இது நம்முடைய தொழில். இங்கே எகிப்தில் இருக்கிறோம், இனிமேல் இஸ்ரவேல் இடத்துல போனாலும் அங்கேயும் அவர்கள் அதை தேடும் பொழுது ஒரு தொழில் ஒன்று நமக்கு கையில் இருக்கிறது, இதை சரியா செய்யணுன்றதுக்காக நீங்க திராட்சை ரசத்தை குடிச்சிடாதீங்க அப்படின்னு. ரெண்டாவது, திராட்சை ரசத்தை நீ குடிச்சிட்டு ஒருவேளை வெறிச்சிட்டு இந்த உருளைகள்லாம் எப்படி செய்யுதுமான்னு சொல்லி தொழில் ரகசியத்தை நீ அடுத்தவனுக்கு சொல்லி கொடுத்துறேன்னு வச்சுக்க, அவன் பக்கத்துலேயே கடையை போட்டுருவான், அவன் கடை போயிடும். ஆகையினாலே நீ செய்ய வேண்டிய வேலையில கவனமா இருக்கும்படி இஸ்ரவேலர் எந்த இடத்திலே எந்த ஸ்தானத்தை அவர்கள் போய் அடைகிறார்களோ அந்த ஸ்தானத்தில் நீ போய் அடைய வேண்டும் என்பதற்காக நான் இதை வாசிக்கும் பொழுது என் மனசுல யோசிக்கிறேன். நான் ஏறக்குறைய 6 லட்சம் புருஷர்கள், சரிங்களா, 6 லட்சம் புருஷர்கள எத்தனை பேர் உள்ள போனாங்க கானானுக்குள்ள? நீங்க வாசிக்கும் போது கவனமா வாசிக்கணும். புருஷர்கள்ல மாத்திரம் தான் 2 பேர் போனாங்க, ஆனால் அவங்க மனைவிமார்கள்லாம் போயிருக்காங்க, எல்லாருமே சாவலை. அவருடைய பிள்ளைகள் 2வது ஜெனரேஷன், அதை வச்சுதான் ஆண்டவர் அடுத்த சந்ததி உள்ள கொண்டு போறாரு.
அவர்களோடு கூட இந்த அந்நியரும் கானான் தேசத்திற்குள்ளே பிரவேசித்தார்கள். இந்த பிரவேசம் கிடைக்கணுன்றதுக்காக தான். நீங்க யோசிச்சு பாருங்க, ஏன் இஸ்ரவேலர் உள்ள பிரவேசிக்க முடியல, ஏன் அவர்கள் உள்ள போக முடியல அப்படின்னா, எதை தேவன் வேண்டாம் என்று சொன்னாரோ அதை அவர்கள் வேண்டும் என்று கேட்டார்கள். அப்ப எரேமியா கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, அவங்க தகப்பனாகிய யோனதாப் சொன்னாராம், நீங்க திராட்சை ரசத்தை பிடிக்காதீங்கன்னு. அவர்கள் அவருடைய தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறாங்க. ஆனால் என் ஜனமோ இஸ்ரவேலோ நான் சொல்றதுக்கு கீழ்ப்படியவே மாட்டாங்கன்னு தான் 35ஆம் அதிகாரத்தில் இதை ஆண்டவர் கொண்டு வருகிறார். அப்போ நம்முடைய வசனத்தின்படி இந்த அந்நியர்கள் எல்லாம் உன்னோடு கூட இருக்கிறார்கள். இந்த அந்நியர்களை நீ என்ன பண்ணாத, சிரமப்படுத்தாத. நீ யாத்திரையாகமம் 22ஆம் அதிகாரம் 21 முதல் 27 வரையிலும் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை என்னவென்றால், நீ சிறுமைப்படுத்த வேண்டாம், நீ விதவைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் ஒடுக்க வேண்டாம். இல்லாதவனிடத்திலே கடன் கேட்கிறவனிடத்திலே அவன் இல்லாமல் கடனை கேட்கிறான், ஆகையினாலே நீ அவனை அடிமையாகவோ அல்லது அவனிடத்தில் இருக்கிற பொருளை அபகரித்துக் கொள்ளுகிறவனாகவோ நீ கடன் கொடுத்து நீ அவனிடத்திலிருந்து எதையாகிலும் எடுத்துக்கொள்ளும்படியாய் நீ நினைக்காதே. ஒருவேளை அவன் சிறுமைப்படும் பொழுது என்னை நோக்கி கூப்பிடுவானே என்று சொன்னால், நீ ஏன் ஜனமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் அவனுக்கு தான் நியாயம் செய்வேன். அப்படி தேவன் எவ்வளவு நியாயம் உள்ளவர் பாருங்க. நம்முடைய நீதியிலும் நியாயத்திலும் பிசகாதவர், ஒரு நாளும் பிசகாதவர், ஒரு நாளும் விலகாதவர். அவன் அந்நியனாய் இருக்கலாம், தேவனுடைய சந்ததியிலிருந்து வராதவனாய் இருக்கலாம். ஆனால் தேவ சந்நிதியிலிருந்து வருகிற ஒருவன் அநியாயம் செய்யும் பொழுது யாருக்கு அநியாயம் செய்கிறானோ அந்த அநியாயம் செய்கிற அந்த நிலையிலே தேவன் அநியாயத்தை தான் கண்டிக்கிறாரே ஒழிய நீதி செய்கிறவராய் அவர் எப்பொழுதும் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக நீங்கள் ஒரு கசப்பான வாழ்க்கையில் இருந்தீர்கள். நீங்க இப்ப நினைச்சுக்கங்க, நான் அதுதான் சொல்ல, மனதார நினைச்சுக்கங்க, நீ ஒரு கசப்பை கடந்து வந்தல, இந்த கசப்புள்ள வாழ்க்கையை இன்னொருத்தனுக்கு உன்னால் வந்து விடாதபடிக்கு உன்னுடைய கசப்பை நீ நினைக்க வேண்டும். இந்த பசி அப்படின்ற ஒரு காரியத்தை கடந்து வந்தவங்களுக்கு தெரியும். பசின்ற ஒரு காரியத்தை, ஒரு காலத்துல பஞ்சத்துல பசியில கிடக்கிறோம் அப்படின்னு சொன்னா, பசியில கிடக்கிறோன்னா, இன்றைக்கு யாராயிலும் நமக்கு முன்பாய் ஆகாரம் இல்லாமல் பசியாய் இருக்கிறார்கள் என்று நாம் கேள்விப்படும் பொழுது நம்முடைய இருதயம் துடிக்க, அவங்களுக்கு எதையாகிலும் ஒன்று செய்யணும். ஏன் தெரியுங்களா? அந்த வேதனை என்னன்னு நமக்கு தெரியும். We should remember ourselves, how much we are when we are on those days. நம்முடைய வாழ்க்கையில ஒரு கசப்பை தேவன் கடக்கப்படுவதற்கு காரணம் என்னவென்றால், இந்த கசப்பை நாம் மற்றவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடாது, இந்த கசப்புள்ளவர்களை நினைத்து நாம் உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக தான். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்களும் நானும் இந்த உலகத்தை கடந்து தேவனை அடைய வேண்டுமானால் நாம் கடந்து வந்த கசப்பான வாழ்க்கையை நாம் நினைக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த கசப்பான அனுபவத்தை நம்மிலிருந்து நீக்குவதற்கு முதலாவது சொல்லுகிறேன், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை ஒப்பு கொடுத்தார். நீங்கள் வேதத்திலே ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம், வசனத்தை மாத்திரம் கடகடன்னு சொல்றேன், நீங்கள் வசனத்தை மாத்திரம் எழுதி கொள்ளுங்க. 5ஆம் அதிகாரம் நீங்கள் 8வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை நமக்கு விளங்க பண்ண, அவர் நம்முடைய பாவி கசப்பான வாழ்க்கையிலே நாம் இருந்தோம், நம்முடைய பாவத்தை நீக்குவதற்கு கிறிஸ்து நமக்காக அந்த இடத்துல அந்த கசப்பின் மரணத்தை தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம், பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார். கசப்பான வாழ்க்கைக்குள்ளே கசப்பான ஒரு காரியத்தை இயேசு தன்னுடைய சரீரத்தில் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் அனுபவிக்க வேண்டியதை அவர் நமக்காக ஏற்றுக்கொண்ட ஒரு அனுபவத்தை தான் இங்கே சொல்லப்படுகின்றது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்பீர்களானால், கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டார். நம்மை மீட்பதற்காக நம்மேல் விழ வேண்டிய ஒரு சாபத்தை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். He took our curses. நம்முடைய சாபத்தை
நீங்கள் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்பீர்களானால், அவர் நமக்காக மரித்தாரே. பாவத்தின் சம்பளம். அப்ப பாவம் யார் செய்றாங்களோ அவங்க என்ன பண்ணணும்? ஆனா வேதம் சொல்லுது, நம்மள நமக்காக இயேசு மரிச்சிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தீர்த்து 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, நமக்காக தம்மைத்தாமே அவர் ஒப்பு கொடுத்தார். தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, நமக்காக அவர் மாம்சத்திலே மரித்து மாம்சத்திலே பாடுபட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மாம்சத்திலே நாம் பட வேண்டிய பாடுகளை இயேசு நமக்காக பட்டார். இயேசு நமக்காக. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே, நமக்காக கொடுத்தார் ஜீவனை. பாருங்க, ஜீவனை கொடுத்தார், மரித்தார், சபதி. இதெல்லாம் எங்க வருது தெரியுங்களா? எதுல வருது தெரியுங்களா? நம்முடைய கசப்பை இயேசு ஏற்றுக்கொண்டாராம். அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. பாவம், சாபம், பலியாக்கப்படுதல், ஒப்பு கொடுக்கப்படுதல், பாடுகள், மரணம், ஜீவனை கொடுத்தல், இது எல்லா கசப்பையும் இயேசு நமக்காக ஏற்றுக்கொண்டார். நம்முடைய கசப்பை அவர் ஏற்றுக்கொண்டபடியினாலே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி நடக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே இந்த கசப்பு நிறைந்த ஒரு காரியத்திலே மற்றவர்களை கசப்போடு நடத்தாதபடிக்கு, மற்றவர்களை கசப்புக்குள்ளான அனுபவத்திற்கு கொண்டு போகாதபடிக்கு, நான் கஷ்டப்பட்டல நீயும் கஷ்டப்படு அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் வேதனைப்பட்டல நீயும் வேதனைப்படு அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா நம்முடைய வேதனை, நம்முடைய பாவத்தை இயேசு எப்படி ஏற்றுக்கொண்டாரோ அதே போல நாமும் மற்றவர்களுக்காக பிரயாசப்படுகிறவர்களாக இருக்க வேண்டுமே ஒழிய அவர்கள் மேல் ஒரு கசப்பை ஏற்படுத்தக்கூடாது. கரங்களை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேனே. நம்முடைய வேதத்திலே யோசேப்பை பற்றின ஒரு சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் நன்றாய் தெரியும். நீங்கள் யோசேப்பை பற்றி வாசிக்கும் பொழுது, இந்த யோசேப்பு எந்த நிலையிலிருந்து அவன் வந்தான் என்கின்ற சூழ்நிலையெல்லாம் நமக்கு நன்றாய் தெரியும். ஒரு காலகட்டத்திலே இந்த யோசேப்பின் மேல் அவனுடைய சொந்த சகோதரர்கள் பகை ஆனபடியினாலே, பகையாய் இருந்தபடியினாலே அவனை குடியிலே தள்ளினார்கள். அவனை இஸ்மவேலருக்கு விற்று போட்டார்கள். இந்த கசப்பான அனுபவத்தோடு கூட எகிப்திற்கு போகும் பொழுது ஒரு வீட்டிலே உண்மையாய் வேலை செய்கிறான். உண்மையாய் வேலை செய்தவனுக்கு நீ தகாத காரியத்தை செய்து விட்டாய் என்று சொல்லி அவன் மேல் பழியை போட்டு அவனை கொண்டு போய் சிறைச்சாலையில் வைத்தார்கள். எந்த சிறைச்சாலை தெரியுங்களா? ராஜாவுக்கு விரோதமா யார் குற்றம் செய்கிறாங்களோ அவர்களை கொண்டு போய் போட வேண்டிய சிறைச்சாலை. அந்த சிறைச்சாலை என்று சொல்லப்படுவது ராஜாவுக்கு விரோதமாய் போகிறவர் உள்ள போறதுனால வெளியில வர முடியாது. ஒரு பயங்கர கசப்பான ஒரு அனுபவத்திற்குள்ளே போனார். ஒரு காலகட்டம் வந்தது. தேவன் யோசேப்பை நினைவு கூர்ந்தார். யோசேப்பை நினைவு கூர்ந்து அந்த தேசத்தினுடைய ராஜாவிற்கு 2வது ஸ்தானத்திலே கொண்டு வந்து விட்டார். இப்ப கொண்டு வந்த உடனே தேசத்திலே பஞ்சம் வருகிறது. பஞ்ச காலத்திலே அவனை விற்று போட்ட, குழியிலே தள்ளி போட்ட, இவ்வளோ கசப்பிற்கும் காரணமாக இருந்தவர்கள் அவனுக்கு முன்பாய் வருகிறார்கள். வரும் பொழுது என்னென்ன சம்பவம் நடந்ததுன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் தாண்டி யோசேப்பு ஒரு நாள் நான் தான் யோசேப்புன்னு வெளிப்படுத்திட்டார். வெளிப்படுத்தின பின்பு நீங்க போய் என் அப்பா கிட்ட சொல்லுங்க, நான் உயிரோட இருக்கேன். பஞ்ச காலம் 2 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் 5 வருஷம் இருக்கு. இந்த 5 வருஷத்துல நீங்க பிழைக்கும்படிக்கு தகப்ப கிட்ட சொல்லி நீங்க எல்லாருமே இங்க வந்துருங்க, நான் உங்களை கவனித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அவர்கள் எல்லாரையும் எகிப்திற்கு கொண்டு வந்த சம்பவம் தான். 70 பேர் எகிப்திற்கு பிள்ளைகளாய், யாக்கோபின் பிள்ளைகளாய் வந்து பிள்ளைகள் வந்து சேர்ந்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 70 பேர் அங்கே அவர்கள் பெருகி கொண்டு காலங்கள் போகிற சூழ்நிலையிலே திடீரென்று யாக்கோபு மரித்து விடுகிறார். இந்த யாக்கோபு மரித்து விடுறார் என்று சொன்ன உடனே சகோதரர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, யாக்கோபை கொண்டு போய் தங்களுடைய கானான் தேசத்தில் அடக்கம் பண்றதுக்கு ஆபிரகாம் ஈசாக்கை அடக்கம் பண்ணி நிறைய இடத்துல அடக்கம் பண்ணிட்டு திரும்பி வராங்க. திரும்பி வந்த உடனே அவங்க நினைக்கிறாங்க, அப்பா இருக்கிற வரைக்கும் யோசேப்பு நம்மளை எல்லாம் பாதுகாத்தார், இப்போ அப்பா இறந்துட்டாரு, ஒருவேளை யோசேப்பு நமக்கு தீமை செய்வானோ என்று பயந்து
யோசேப்பினிடத்திலே ஆட்களை அனுப்பி சொல்லுகிறார், உங்களுடைய தகப்பன் உம்மிடத்திலே சொல்ல சொன்னார், உங்களுடைய சகோதரர்களெல்லாம் நீ மன்னிக்கணுமான்னு சொன்னார்னு சொன்ன உடனே நீங்கள் அந்த 50வது அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தில் நீங்கள் வாசிங்கன்னா, உண்மையாக சொல்கிறேன், உண்மையாக அதை நினச்சி வாசினா நமக்கு அழுக வரும், நிச்சயமாக அழுக வரும். இந்த சகோதரர்கள் ஆட்களை அனுப்பி பேசின அந்த நேரத்தில் உடனே வேதம் என்ன சொல்லுது தெரியுங்களா? எப்படி ஆரம்பிக்கிறது? வாசிக்க. ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்ல சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்னபோது அவன் அழுதான். எப்படி? அவன் அழுதுட்டு அதுக்கப்புறம் சொல்றான், உங்களையெல்லாம் தண்டிக்கிறதுக்கு நான் தேவனா? அப்படி இல்லை, நீங்க யாருமே கவலைப்படாதீங்க, நீங்க யாருமே என்னை பார்த்து பயப்படாதீங்க. நான் உங்களையும் போஷித்து உங்கள் பிள்ளைகளையும் பராமரித்து இந்த பஞ்சகாலம் முழுவதுமெல்லாம் உங்களை காப்பாற்றினதை போல நான் நிச்சயமாய் உங்களை காப்பாற்றுவேன் என்று சொன்னான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பு தன் இருதயத்தில் இருந்த கசப்பினாலே அவன் காரியத்தை செய்யவில்லை. அவன் தன் கசப்பை மறந்து தன் சகோதரருக்கு உதவி செய்தான். யூ ஹாவ் டு ரிமெம்பர் ஃபர்ஸ்ட், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மனதார நினைக்க வேண்டும். கவனிங்க, உங்களுக்கு நிறைய பேர் துரோகம் பண்ணியிருக்கலாம், நிறைய பேர் உங்களை வேதனைப்படுத்தி இருக்கலாம். ஆனால் நீங்கள் யாரையும் வேதனைப்படுத்தணுன்றதுக்காக எதையுமே செய்யாதீங்க. நான் சொல்லுகிறத நல்லா புரிந்து கொள்ளுங்க, புரிந்து கொண்டு வேலையை செய்யுங்க. நீங்கள் அநியாயம் பண்ணுகிறவர்களுக்கு நீதி கேட்கும்படியாய் நீதி கேட்க ஓடுகிறீர்களே, நான் அந்த நீதியை பற்றி பேசவில்லை, நீங்கள் அதை விடுங்க. உங்களுக்கு நீதி வேணுன்றதுக்காக நீங்கள் நீதிக்காக போராட்டீங்க, நீதி போராட்டுங்க, அதை நான் தவறாக சொல்லவில்லை. ஆனால் உங்கள் மனதிலே நீங்கள் கஷ்டப்பட்டதுனால மற்றவங்க கஷ்டப்படணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னா, உங்கள் கஷ்டத்தில் உங்களை காப்பாற்றின ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய சத்துருக்களாக இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, உன் கசப்பான அனுபவத்தோடு நீ மற்றவனை கசப்பாக்காதே. யூ ரிமெம்பர். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நினைவு கூறுங்க, மனதார நினைவு கூறுங்க, நான் கசப்பில் இருந்தேன், இவங்க தான் என் கசப்பை கொண்டு வந்தாங்க, இந்த சகோதரர்கள் தான் செய்தாங்க. ஆனால் ஒரு காலம் வந்த பொழுது அவர்கள் மனம் திரும்பினார்கள் அல்லவா? மனம் திரும்பின பாவிகளுக்கு நான் உதவி செய்கிறேன், கசப்பை தரமாட்டேன் என்று சொல்லி அந்த கசப்பான அனுபவத்தை யோசேப்பு மாற்றி கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, கசப்பை மற்றவர்களுக்கு திணித்து கசப்பாக்காதபடிக்கு நம்முடைய கசப்பை கர்த்தர் நீக்கிவிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய நாமத்தை நிமித்தம் சொல்லுகிறேன், மற்றவர்களை நாம் கசப்பாக்கக்கூடாது. இரண்டாவதாக, நீங்கள் இந்த கசப்பான கீரையை புசிக்கும் பொழுது நீங்கள் இரண்டாவது ஒரு காரியத்தை நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். என்னவென்றால், நீங்கள் மனம் திரும்பி நடக்க வேண்டும் என்ற ஒரு வார்த்தை சொல்லப்படுகின்றது. யூ ஷுட் ரிமெம்பர், நாட் ஒன்லி ரிமெம்பர், யூ ஜஸ்ட் ரிப்பன்ட் யுவர் செல்ஃப். நீங்கள் மனம் திரும்புதலுக்கு நீங்கள் வர வேண்டும் என்று வேதத்திலே சொல்லப்படுகின்றது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஒரு காலகட்டத்திலே அவர்கள் எகிப்திற்கு போனார்கள் என்று நமக்கு தெரியும். இன்னும் 5 வருஷங்கள் பஞ்சங்கள் இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். ஆனால் அந்த மனம் திரும்புதல் என்பது இதில் எங்கே வருகிறது என்று சொன்னால், கொஞ்சம் கவனிங்களேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் எகிப்திற்கு போனாங்க. 5 வருஷம் இன்னும் அவர்களுக்கு பஞ்சம் இருக்கிறது. சரி, எல்லாரும் தங்கியாச்சு, இப்போ எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனால் இருந்தவர்கள் 5 வருஷம் முடிஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணியிருக்கணும் சொல்லுங்க? கோயில்பட்டியில் மழை பெஞ்சு தண்ணி வீடு வீடாக ஏறிடுச்சு, போகிறதுக்கு வழியே இல்லை, தங்கிட்டோம். இங்கேருந்து பார்த்தோம், இதெல்லாம் நம்மளால் முடியாது, ஏதாவது நம்ம சொந்தக்கார வீட்டுக்கு போயிடுவோம், போய் ஒரு 2 நாள் இருப்போம் அப்படின்னு சொல்லி, தண்ணி வடிகிற வரைக்கும் அங்கே இருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போயிருக்கோம். மழை நின்றுச்சு, வெயில் வந்துருச்சு, தண்ணி வடிஞ்சிருச்சு. என்ன பண்ணணும் சொல்லுங்கள்? ஒருவேளை வீட்டுக்கு திரும்பி போகலன்னா என்ன பண்ணுவாங்க? வாங்கன்னு சாப்பாடு போட்டவங்க நமக்கு முன்னாலே பேசுவாங்க, அரிசி காலி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்வாங்க. அப்படின்னா உஷாராக இருக்கணும்னு அர்த்தம். இன்னும் புரியல சிலர். அரிசி காலி ஆச்சுனாலும் புரிய மாட்டேங்குது, பருப்பு காலி ஆச்சுனாலும் புரிய மாட்டேங்குது, என்ன காலி ஆச்சுனாலும் புரிய மாட்டேங்குது.
மழை நின்றுச்சு போல இருக்கு அப்படின்னாலும் புரிய மாட்டேன்து. ஐயோ நீ இங்கே இருந்த நம்ம வீடு அப்படியே மழை தண்ணிலாம் வற்றி போய் வீடெல்லாம் நாசமாக இருவேன் ரொம்ப ரொம்ப அக்கறையாக பேசுகிற மாதிரி இருக்கும். எதுக்கு சொல்கிறாங்கன்னு இன்னும் புரியலை, இன்னும் உட்காந்து கிடக்கு. 5 வருஷம் முடிஞ்சு போகிறவங்க போகணும், இவங்க போகலை. இந்த காலங்கள் வரும் பொழுது யாக்கோபு மரித்து போகிற ஒரு சூழ்நிலை வருது. இவர் மரித்து போகிற காலம் வந்த உடனே யாக்கோபு சொன்னார், எப்பா நீங்களாம் இங்கேயே தங்கிட்டீங்க, நான் செத்த உடனே என்னை இங்கேயே போச்சிடாது. அதுலேயும் பாருங்க, யாரையும் கூப்பிட்டு மற்ற யாரையும் கூப்பிட்டு சொல்லலை, யோசேப்பை கூப்பிட்டு சொல்லிட்டார். ஏன்னா மற்றவங்க போக மாட்டாங்கன்னு அவருக்கு தெரியும். அதனால யோசேப்பிட்ட, யோசேப்பே நான் செத்தனா என்னை கொண்டு போய் தகப்பன் கல்லறையில் நீ வைக்கணும், தயவு செய்து நீ என்னை இங்கே வச்சிடாத. யாக்கோபு சாகும் பொழுது வேதம் சொல்லுகிறது ஏறக்குறைய 147 வயதில் அவன் செத்தான். இந்த யாக்கோபு எகிப்திற்கு வரும் பொழுது அவருக்கு எத்தனை வயசுன்னு சொன்னா, நீங்க 47ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால் 9வது வசனத்தையும் 28வது வசனத்தையும் வாசிப்பீர்களானால், ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, பார்வோனுக்கு முன்பாக நின்று யாக்கோபு சொல்றாரு, எனக்கு இப்போ 130 வயசுன்றார். 130 வயசுல உள்ள போனார். அவர் சாகும்போது 147 அப்படின்னா எத்தனை வருஷம் ஆச்சு? 5 வருஷத்துல முடிச்சு வேலையை பார்த்துட்டு போக வேண்டியவங்க 17 வருஷம் சொகுசாயாச்சு. யாக்கோபுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இவனுங்க இங்கேருந்து போக மாட்டானுங்க, சோறு கண்ட இடம் சொர்க்கமாயிடுச்சு, இனிமேல் போக மாட்டானுங்க, வேலையும் கிடையாது வெட்டியும் கிடையாது, எதையுமே செய்ய வேணாம். நல்லா அப்படியே பார்வோனுடைய அரண்மனையிலிருந்து குளுமையானவைகள் எல்லாம் வருகிறது. அதனால ஒன்றும் இல்லை, சாப்பிட்றது ஆடு மேய்க்கிறது, தூங்குறது, சாப்பிட்றது ஆடு மேய்க்கிறது, இதை தவிர வேறு வழி இல்லை. இங்கே இருப்போமே, நம்ம ஊருக்கு போனால் விதைச்சி அதை வேற நம்ம கஷ்டப்படணுமே, இவங்க போக மாட்டாங்கன்னு தெரிஞ்சு யோசேப்பை கூப்பிட்டு சொல்லிட்டாரு, எப்பா நீ தயவுசெய்து என்னை அங்கே அடக்கம் பண்ணு. ஒருவேளை அப்படி அடக்கம் பண்ணும்போது நான் நினைக்கிறேன் இப்படி யோசிச்சிருப்பாரு, நீ அடக்கம் பண்ண போகும்போது அப்படியே எல்லாரும் கூட வந்துருவாங்க, அப்படியே காணாமல் இருந்துங்கப்பா. ஆனால் நம்ம ஆளுங்க ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவங்க தெரியுங்களா? நீங்கள் 50 அதிகாரத்தை வாசி பாருங்க. யாக்கோபை அடக்கம் பண்ண போகும்பொழுது தங்கள் மனைவிமார்களையும் பிள்ளைகளையும் ஆடு மாடுகளையும் விட்டுட்டே போயிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? திரும்பி வருவாங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு புரியல? புரியுற மாதிரி சொல்லுங்க கேளுங்க. நம்ம வீட்டில் இருந்து ஸ்கூலுக்கு போகிற பையன் என்ன பண்ணுவானா, பொண்ணு என்ன பண்ணுவானா, தன்னுடைய பென்சில் பாக்ஸ் இருக்குதுல்ல, ரப்பர் பாக்ஸ் இருக்குதுல்ல, அதை வீட்டில் வச்சுட்டே போக தெரிஞ்சு கரெக்டாக நீங்கள் ஸ்கூல் வாசலுக்கு போகும்பொழுது பென்சில் பாக்ஸை நான் வீட்டில் வச்சுட்டேன்னு உடனே நீங்கள் என்ன யோசிப்பீங்க, ஐயோ பிள்ளை எவ்வளோ அக்கறையாக ஞாபகப்படுத்தி சொல்லுது. அக்கறையாக ஞாபகமாக வீட்டில் வச்சுட்டு வந்துருக்குது. எதுக்கு தெரியுமா? இன்னைக்கு ஸ்கூலுக்கு லீவு போடணுன்றதுக்காக தான். அப்பா சில கண்ணெல்லாம் உருளட்டும். அப்போ நீ ஒருவேளை அங்கே போய் சேருவாங்கன்றதுக்காகவே யாக்கோபு சொன்னாரு, இவங்க ரொம்ப உஷாரு பாருங்க, போயிட்டு திரும்பி வந்துட்டாங்க. திரும்பி வந்ததினாலே அவர்கள் அடிமைத்தனத்திலே விழத்தக்கதாய் அடிமைகள் ஆகும்படியான ஒரு அடிமைத்தனத்திற்குள்ளே அவர்கள் போனார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதையும் தாண்டி யோசேப்பு சாகும்போது அவரும் ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுங்களா? நீங்க 50ஆம் அதிகாரத்தில் 24, 25 வாசி பாருங்களேன். 24, 25 வாசிங்க. யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணமடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து, தேவன் உங்களை சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னது. அப்படின்னா நீங்க போக மாட்டீங்க, அவர் தான் போக பண்ணணும். அப்படி ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தது அவரும் சொல்றாரு, ஒருவேளை நான் மறிச்சு நான் போனேன்னா நீங்க போகும் பொழுது என் எலும்புகளையும் இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, குழப்பிக்காதீங்க. யாக்கோபு சாகும் பொழுது யோசேப்பு கிட்ட சொன்னாரு, அதுல ஜனங்க ஒத்து வரல. அதனால யோசேப்பு சாகும்போது சொல்றாரு, நீங்க போக மாட்டீங்கன்னு தெரியும், ஆனால் கர்த்தர் நிச்சயமாய் உங்களை இந்த இடத்துல இருந்து போக பண்ணுவார். அவங்க அடிமையில் இருக்கும் பொழுதுன்றது கிடையாது, நல்லா இருக்கும் போதே சொல்றாரு, கர்த்தர் உங்களை போக பண்ணுவார். உங்களுக்கு போகிறதுக்கு மனசு இல்லை. நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்களேன். சில நேரங்களில் சில சூழ்நிலைகள் வரும் பொழுது நான் நினைக்கிறேன், எப்போ யாக்கோபு சாகுறாரோ அப்போவே அவங்க நினச்சிருக்கணும், நம்ம ஊருக்கு நம்ம திரும்பி போயிடும், அவ்வளோதான் போதும் இருந்தது. யோசேப்பு சாகும் பொழுது நினச்சிருக்கணும். ஆனால் அப்படியே நினைக்காம இருந்ததுனால தான் அவர்கள் அடிமைத்தனத்திற்கு போனார்கள். நீங்கள் இன்னும் கூட இன்னொரு சம்பவத்தை வாசிங்கன்னா, நகோமி என்று சொல்லப்படுகிற ஒருவளை குறித்து ரூத் புத்தகத்திலே வாசிக்கிறோம்.
இதே பஞ்ச காலத்திலே அவள் மோவாப் தேசத்திற்கு போகிறாள். மோவாப் தேசத்திற்கு போன உடனே 2வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அங்கேயே இருந்து விட்டார்கள். 3வது வசனத்தில் புருஷன் மரித்து போகிறான்னு வருது. எலிமெலேக் மரித்து போகிறான். மரித்த உடனே என்ன ஞாபகம் வரணும்? ஆனால் நம்ம இங்கே வந்துட்டு போதும், நம்ம ஊருக்கு நம்ம போவோம், இங்கே வந்து இவரை பறி கொடுத்தது போதும். ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணாங்களாம், தன்னை விட்டு கொடுக்க கூடாதுன்றதுக்காக தனக்கு இருக்கிற 2 பிள்ளைகளை இங்கேயே மோவாப் தேசத்தில் இருக்கிற பொண்ணுக்கே கல்யாணம் பண்ணி வச்சு நம்ம இங்கேயே குடியிருப்போம் இங்கேயே இருந்தாங்க. 2 பிள்ளைங்களும் செத்து போயிட்டாங்க. கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில் கசப்பான அனுபவங்கள் வரும் பொழுது நாம் சில மனம் திரும்புதலுக்குள்ளே வர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஒவ்வொரு நாளும் அவர்கள் மனம் கசந்து எகிப்திலே அழும் பொழுது அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க தெரியுங்களா? அப்பவே யாக்கோபு நம்ம கிட்ட சொன்னாரு, தாத்தா சொன்னார் இடத்த காலி பண்ணுன்ட்டு. அப்பவே அப்பா சொன்னார் இடத்த காலி பண்ணுன்னு சொல்லி. அப்பவே நம்முடைய சகோதரன் சொன்னார் கர்த்தர் உங்களை சந்திச்சு கொண்டு போவார், ஆயத்தப்படுங்கன்னு சொன்னாரு. ஆனா நல்லது 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 இங்கே இருந்து இன்னைக்கு அடிமையாயிட்டோம். கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களை கசப்பாக்க கூடாது என்பதற்காக நாம் நினைவு கூறும்படியாக தேவன் நம்முடைய கசப்பை நம்ம விட்டு அகற்றினார். 2வது, நம்முடைய மனம் திரும்புதலை தேவன் எதிர்பார்க்கிறார். ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட மனம் திரும்புதலுக்கு நேராகும். ஒரு சின்ன காரியம் வந்தால் கூட ஏன் இந்த காரியம் நடந்தது? நீங்கள் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் பிலிப்பு பிரசங்கம் பண்ணி அற்புத அடையாளங்கள் செய்ததை கண்டு சீமோன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மாயவித்தைக்காரன் பிலிப்புவை ஏற்றுக்கொண்டு வசனத்தை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெறுகிறான். பேதுரும் யோவானும் எருசலேமிலிருந்து வந்து அந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, சமாரியா ஜனங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அவள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆஹா, இது பெரிய வரமாக இருக்குது, நல்லா இருக்குது, மாயாஜாலம் போல இருக்குது, எனக்கு இந்த மாயாஜாலத்தின வரம் வேணும்னு சொல்லி பணத்தை கொண்டு வந்து பேதுருக்கிட்ட யோவான்கிட்டையும் கொடுத்து சொல்கிறாரு, நானும் இந்த வரத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் எனக்கு ஜெபம் பண்ணுங்கள். பேதுருக்கு கோபம் வந்துருச்சு. அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. நீங்கள் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிப்பீங்கன்னா, நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். 23ஆவது வசனம் சொல்லுகிறது, நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாய் நான் காண்கிறேன். அப்படின்னா நீ முதல் மனம் திரும்புன்ற மனம் திரும்ப. நம்முடைய வாழ்க்கையில் சில குறைவுகள் வரும் பொழுது தேவன் அதை நம்மிலிருந்து நீக்குவதற்கு நான் சொல்லுகிறேன், மனம் திரும்புதல் என்பது அவசியம். மனம் திரும்புதல். கடைசியாக இன்னொரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். யூ ஹாவ் டு ரெஸ்டோர் யுவர் செல்ஃப். மறு நிறைவு. யோபின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 26வது வசனம். யோபு 13:26 வாசிங்க. மகா கசப்பான தீர்ப்புகளை என் பேரில் எழுதுகிறீர். யோபு சொல்றார். என்ன சொல்றார்? வாசிங்க. மகா கசப்பான தீர்ப்புகளை என் பேரில் எழுதுகிறீர். நீர் மகா கசப்பான தீர்ப்புகளை என் பேரில் எழுதுகிறீர். அடுத்தது, என் சிறுவயதின் அக்கிரமங்களை எனக்கு பலிக்க பண்ணுகிறீர். எக்ஸலண்டா பேசுறாரு பாருங்க. எப்பொழுது ஒரு மனுஷன் தேவனை நினைவு கூறுகிறானோ, எப்பொழுது ஒரு மனுஷன் தன் பாவங்களிலிருந்து அவன் விடுதலையாக வேண்டும் என்று மனம் திரும்புதலுக்குள்ளே வருகிறானோ, அவனை தேவன் ஒரு மறு நிறைவுக்குள்ளே கொண்டு போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் யோபுடைய கசப்பான வாழ்க்கை அனுபவத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் 7வது வசனம் வரையிலுமாய் இப்படி சொல்லப்படுகின்றது, அவனுடைய ஆடு மாடுகள் முதலான எல்லாம் அழிந்து போனது. அதே முதல் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வாசிப்பீர்களானால் அவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் மரித்து போகிறார்கள். 2ஆம் அதிகாரம் 5லிருந்து 8 வரையில் வாசிப்பீர்களானால் அவனுடைய சரீரம் கொப்பளங்களினாலே பாதிக்கப்பட்டு சரீரத்திலே பாதிக்கப்படுகின்றான். நீங்கள் அதே அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 9வது 10வது வசனத்திலே அவனுடைய மனைவி, நீர் இன்னும் உத்தமத்தில் இருக்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிறாள். 19வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, என் வேலைக்காரன் என்னை அந்நியனை போல பார்க்கிறான் அப்படின்னு எழுதுறாரு. அதே 19:16 நான் அவனை கூப்பிட்ட பொழுது அவன் காது கேளாதவனை போல போகிறான். எல்லாம் கசப்பான அனுபவம். இந்த கசப்பான அனுபவங்கள், சஞ்சலம், நெருக்கம், வேதனை, பழி எல்லாவற்றையும் அவனுக்கு ஆறுதல் சொல்லும்படியாய் வருகிற நண்பர்கள் அவனை பழிக்கிறார்கள். நீ பாவம் செய்யாமல் இது வராது உனக்கு, பழிக்கிறார்கள். அவன் மேல் பழியை சுமத்துகிறார்கள். ஒரு பெரிய ஒரு
கசப்பிற்குள்ளாய் போனான். ஆனால் எந்த மனுஷன் எந்த கசப்பை தன் வாழ்க்கையிலே அவன் ஏற்றுக்கொண்டானோ, அவன் ஏற்றுக்கொண்ட விதம் என்ன தெரியுங்களா? அவன் எழும்பி நின்று சொல்லுகிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு. ரொம்ப ஈஸியாக படிக்கணும்ல. நம்ம நீங்கள் வீட்டுக்கு போகும்பொழுது போகிற வழியில் ஒரு 10 ரூபா நம்மக்கிட்ட இருந்து காணா போயிடுச்சு. எப்படி இருக்கும் தெரியுங்களா நம்முடைய மனசு? நீங்கள் சொல்லுவீங்களா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு சோத்திரம் சொல்லுவீங்களா? 10 ரூபாய்க்கு சொல்ல மாட்டோம். 50 ரூபா விழுந்தா, 100 ரூபா விழுந்தா, 500 ரூபா கீழே விழுந்துருச்சுன்னா, வாங்கின சம்பளம் எடுத்துகிட்டு வர வழியில் டப்புன்னு எங்கேயோ கீழே விழுந்து காணா போயிருச்சுன்னா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் சொல்லுவீங்களா? எவ்வளோ ஒரு வேதனையான அனுபவம் தெரியுங்களா? நம்ம சாதாரணமாக சொல்ல முடியாது. ஆனால் இந்த மனுஷன் அந்த கசப்பை தேவன் எதற்காக அனுமதித்தார் என்று தெரியவில்லை. இருந்தாலும் நான் தேவனை பழிக்க மாட்டேன்றதுனால சொல்லுகிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். இதை காட்டில அவங்க மனைவிட்ட என்ன நம்ம சொல்றாரு? தேவனிடத்திலிருந்து நன்மை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாம். சொல்லுங்க, தீமையையும் பெற வேண்டாம். இன்னைக்கு மனசுல முடிவு எடுத்துக்கோங்க. எனக்கு நன்மை நடந்தாலும் தீமை நடந்தாலும் தேவ அனுமதியெல்லாம் ஒன்றும் நடக்காது. அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்றுமே இல்லாமல் சாத்தான் சோதித்தாலும் கர்த்தர் தான் கொடுத்தார், கர்த்தர் தான் எடுத்தார். நீங்கள் அதே யோபு வாழ்க்கையில் 42 அதிகாரத்தில் வாசித்து பாருங்களேன். எவை எல்லாவற்றையும் இழந்தானோ அவைகள் எல்லாவற்றையும் ரெட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரெட்டத்தனையாய் கொடுத்தாராம், ரெண்டத்தனையாய் கொடுத்தாராம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் கூட சொல்லுகிறேன், நம்முடைய ஜீவனில் கூட சொல்லுகிறேன், ஆண்டவர் நமக்கு சில கசப்பான அனுபவங்களை கொடுக்கும் பொழுது, கசப்பான சூழ்நிலைகள் வரும் பொழுது, கஷ்டங்கள், வியாதிகள், பலவீனங்கள் மற்ற ஏதாயில நம்மை நெருக்கும்படியாய் வரும் பொழுது நீங்கள் நினச்சிக்கங்க, என்ன நினைக்கணும் தெரியுங்களா? கவனிங்க, என்ன நினைக்கணும் தெரியுங்களா? கர்த்தர் நான் இருக்கிற இந்த நிலைமையை பார்க்கலாம் என்னை வேறொரு நல்ல நிலைமை கொண்டு போக போகிறாருன்னு அர்த்தம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நான் முழங்கால் படிக்கிட்டு உங்கள் கசப்புகளை எல்லாவற்றையும் கர்த்தர் மதுரமாய் மாற்றப் போகிறார். மாறாவின் தண்ணீரை அவர் மதுரமாய் மாற்றினதை போல என்னுடைய கண்ணீரை கர்த்தர் மாற்றப் போகிறார். என்னுடைய துக்கத்தை கர்த்தர் மாற்றப் போகிறார். என்னுடைய வேதனையை கர்த்தர் மாற்றப் போகிறார். எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி You follow me. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா.